மூலப்பொருளே முதல்வனே விக்னேஸ்வரா வினை தீர்க்கும் குமரா நின் மலரடி சரணம். இந்த காணொளி காணுகின்ற சகோதர சகோதரியினுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் இனிதே நடந்தேறிட உன் அருளும் ஆசியும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். ஓம் நகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரசோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரசோதயாத். அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து. இன்றைக்கு ஒரு பெண் பிள்ளை பெற்றவர்களும் சரி, ஆண் பிள்ளைகளை பெற்றவர்களும் சரி, அவர்கள் சொல்லுகின்ற விஷயம், என் பொண்ணுக்கு ராகு கேது இருக்குது, என் பையனுக்கு ராகு கேது இருக்குது, அதனால தான் திருமண தடை ஏற்படுது அப்படின்னுலாம் நீங்கள் பேசுவீங்க. அது வழக்கம், எல்லாரும் பேசக்கூடியது தான், எல்லாருக்கும் அந்த மன உளைச்சலில் சொல்லக்கூடிய கருத்து தான். சரி, இந்த ராகு கேது தோஷம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் அப்போ எல்லாம் விவசாய வேலை தான் அதிகம். அந்த விவசாய வேலை செய்கின்ற பொழுது வயல் வரப்புகளிலே இந்த சர்ப்பங்கள் நடமாட்டம் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பயந்துக்கிட்டு நம்மளை கடிச்சு போடுமோ அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு போல் அடிக்கிறவங்களும் உண்டு, அதை கொன்று புதைச்சிட்றவங்களும் உண்டு. இந்த நாகசர்ப்பம் துர்க்கை அம்மன் வடிவாகவும் கேது விநாயக பெருமான் வடிவமாகவும் கருதப்படுகிறது. அந்த முன்னோர்கள் அறியாமல் தெரியாமல் செய்த அந்த செயலால் இன்றைய தலைமுறையினருக்கு கால சர்ப்ப தோஷம், ராகு சர்ப்ப தோஷம் இதெல்லாம் ஏற்பட்டு விடுகிறது. அதை பற்றி யாரும் பயப்பட தேவையில்லை. அது ஜாதகத்திலேயே பரிகாரம் அடைஞ்சிருக்கும், சிலது பரிகாரம் அடைஞ்சிருக்காது. இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த 1, 2, 7, 8 ராகு கேது இருந்தால் அது ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப தோஷம்னு சொல்லப்படுகிறது. கால சர்ப்ப தோஷத்துக்கு வேறு விதிமுறை உண்டு, ஆனால் பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறது உண்டு. இந்த ராகு கேது மேற்கண்ட ஸ்தானத்தில் நட்பு உச்சம் பெற்று, ராகு கேது நின்ற நட்சத்திராதிபதி ராகுவுக்கு 1, 5, 9 ஆட்சியோ உச்சமோ நட்போ பெற்று, சுபக்கிரக சேர்க்கை பெற்று அல்லது சுபருடன் சேர்ந்து இருந்தால், அந்த ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் உடனே திருமணம் கூடி வந்துடும். அதுக்கு தகுந்த நல்ல வரனாவே கிடைக்கும். இப்படி ராகு கேது தோஷம் உள்ள பெண்ணை ஒரு ஆணுக்கு திருமணம் செய்யலாமா? அல்லது ராகு கேது தோஷம் உள்ள ஒரு ஆணை இன்னொரு ராகு கேது தோஷம் உள்ள பையனுக்கு செய்யலாமா அப்படின்னா, இந்த மாதிரி சுபத்தன்மை பெற்றிருந்தால் ஒரு ஆண் ஜாதகத்தில் ராகு கேது சொன்ன சுபஸ்தானம் பெற்றிருந்தா ராகு கேது இல்லாத பொண்ணே கட்டலாம். அதே மாதிரி ஒரு பெண் ஸ்தானத்தில் சொன்ன அந்த 1, 2, 7, 8 ராகு கேது அந்த சொன்ன அந்த சுபஸ்தானங்களை பெற்றிருந்தா வர்ற கணவனுக்கு ராகு கேது இல்லைனாலும் செய்யலாம். அப்படி செய்கிற போது பெரிய குற்றமெல்லாம் வராது. ரெண்டாவது, அதே போல் ராகு கேது திசை வருதுன்னு வச்சுங்களேன், பெருத்த யோகத்தை தான் கொடுக்கும். ஏன்னா திரிகோணம் ஏறி இருக்குது, அவங்க நின்ற நட்சத்திராதிபதி நல்ல நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால. அப்போ என்னென்ன கொடுக்குன்னா, பெரும் யோகம்தான் நடக்கும். தனதானி யோகம், பூமி யோகம், வீடு, விவசாயம், தொழில் வளர்ச்சி, கல்வியில் கூட சிறந்து விளங்குகிற யோகத்தை அது கொடுத்துரும். இப்போது இந்த ராகு கேது அதாவது
ராகு திசையில ஒருத்தர் பிறந்துட்டா, அந்த திருமண வயதில இந்த மாரி இது வந்தால் நல்லது தான் நடக்கும். இந்த ராகு, கேது அ இப்ப சனி நட்சத்திரங்களான பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில பொறந்தவங்களுக்கு ராகு திசையே பெரும்பாலும் வாழ்ந்து முடியிற காலத்தில தான் வரும். அத பத்தி கவலையப்பட தேவையில்ல. அதே மாரி கேது திசையில பிறந்தவங்களுக்கும் ஒரு 50, 55 வருஷம், 60 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ராகு திசையே வரும். அதனால இப்படி சுபத்தன்மை பெற்றிருந்தா நம்ம அத பத்தியே கவலைப்பட தேவையில்ல. ராகு, கேது உள்ள பையனுக்கு ராகு, கேது இல்லாத பெண்ண கட்டலாம். ராகு, கேது இருக்கக்கூடிய பொண்ணுக்கு ராகு, கேது இல்லாத பையன கட்டலாம். இது ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட். அத மனசுல வச்சுக்கணும். 2வது, ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ, பெண் ஜாதகத்திலேயோ ராகுவோ, கேதுவோ 1, 2, 7, 8ல தனித்து இருந்து மேற்கண்ட ஸ்தானத்தில் ராகு வீட்டில் நீச்ச கிரகம், பகை கிரகம் இருந்து ராகு, கேது நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பகை பெற்று, ராகு நின்ற வீட்டோனும் நீசம் பகை பெற்று, ராகுவுக்கோ கேதுவுக்கோ 6, 8, 12ல மறைஞ்சிட்டா தான் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் செய்து வைக்கிற போது ராகு, கேது மேற்கண்ட கெட்ட நிலையில் 1, 2, 7, 8ல இருந்தா பெற்றவங்க இந்த ஜாதகத்தை தானே ஒரு முடிவுக்கு வந்து ராகு, கேது இருக்குது, நம்மளே பார்த்து செய்யலான்னு செய்யக்கூடாது. நல்லா இருந்தாலும் சரி, அந்த ராகு நீசம் பகை பெற்றிருந்தாலும் சரி, உங்கள் அருகாமையில் உள்ள உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் அல்லது அருகிலே இருக்கக்கூடிய ஜோதிடரை கேட்டா, அவரு விளக்கமா உங்களுக்கு இது நல்லதும்மா, இது கெட்டதும்மா, அது செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவார். அப்படி இல்ல, பக்கத்துல யாரும் சோசியர் இல்ல, எனக்கு இதுல அனுபவம் இல்ல அப்படின்னா, நீங்க என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கோ, வாட்ஸ்அப் நம்பருக்கோ, ஒரு ஆணுக்கோ, பொண்ணுக்கோ பொருத்தம் பார்க்கணும், ராகு, கேது இருக்குது பொருத்தம் பார்க்கணும், இல்ல மத்த விஷயங்களுக்கு பொருத்தம் பார்க்கணும்னாலும், நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, எங்கள் மாவட்டத்துக்கு தொலைதூர மாவட்டங்கள்ல இருந்தாலும் சரி, வட மாநிலங்கள்ல இருந்தாலும் சரி, உங்க வீட்ல இருந்தபடியே உங்களுக்கு என்ன தேவையோ, அத உங்களுக்காக ஒதுக்கி தரப்பட்ட நேரத்துல நீங்க பார்த்துக்கலாம். மிக குறைந்த கட்டணம் தான் வாங்கப்படுகிறது. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதே, தொலைதூரத்துல இருக்கிறவங்கலாம் இப்படி ஒரு அதாவது எதையும் புரிதல் இல்லாம, ஜோதிடம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறவங்கலாம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் இஷ்டப்படியோ, தங்கள் விருப்பப்படியோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நல்லபடியா வாழ்ந்தா அது சந்தோஷம் தான். அதுல எள்ளளவும் மாற்று கருத்து இல்ல. அவங்களே கஷ்டப்பட்டு கல்யாணத்த பண்ணி வச்சு மகனும், மருமகளும் சேர்ந்திருக்கல. இப்படி பல பிரச்சனைகளுக்கு இது உள்ள உண்டு. அது மாதிரி அந்த எண்ணங்களை எல்லாம் ஒரு ஜோதிடர்ட்ட போனா அவர் 10,000 கூட 5,000 கூடலாம் கேட்க மாட்டாரு. ஒரு தொகை கேட்பார். அத கொடுத்து நீங்க பார்த்துக்கலாம். அதே மாரி நானும் குறைந்த கட்டணம் தான் வாங்குறேன். நீங்க பார்த்துக்கலாம். அதே நேரத்துல இந்த செவ்வாய் தோஷத்த பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். அதாவது இதுக்கு முந்தின வீடியோ. முந்தா நாள் போட்டது. அந்த வீடியோவும் பாருங்க. ஷார்ட் வீடியோல வரும். அஸ்ட்ரோ சண்முகம் அப்படின்னு போட்டு என்னுடைய நம்பர கேப்பிட்டல் லெட்டர்ஸ்ல அஸ்ட்ரோ சண்முகம்னு போட்டு 95 97 37 90 91 அடிச்சீங்கன்னா யூடியூப் சேனல்ல வந்துரும். அதையும் பாருங்க. அந்த செவ்வாய் தோஷத்த பத்தி உங்களுக்கு ஏதாவது முன்னுக்கு, பின்னுக்கு முரண்பாடுகள் இருந்தா, அதுலயும் நீங்க அத கிளியர் பண்ணிக்கலாம். அதனால கவலைப்பட வேண்டியதில்ல. அதே நேரத்துல இப்போ சாஸ்திர விதைகள் நீங்க இப்ப என்கிட்ட பொருத்தம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஜாதகத்த பார்த்துட்டு, சரிம்மா இந்த பொண்ணுக்கு இப்படி செய்யுங்க, இந்த பையனுக்கு இப்படி செய்யுங்க, என்னென்ன செய்யுங்கன்னு நான் சொல்லுவேன். இதனால பலனடைந்தவர்கள் கிட்டத்தட்ட இந்த 6 மாத காலத்துல ஒரு 500, 600 பேரு யூடியூப் சேனல்லயே பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒதுக்கி தரப்பட்ட அந்த நேரத்துல நான் அது கிளீனா சொல்லிடுவேன். அது சாஸ்திர விதி என்ன உண்டோ, அந்த விதிப்படி
உங்களுக்கு நான் அந்த கருத்தெல்லாம் சொல்லுவேன். நீங்களே இப்படி இப்படி திருமணம் செஞ்சு, சாதகத்தில 1000 குறைகள், நிறைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் நீங்கி, சகல ஐஸ்வர்யம் பெற்று திருப்தியோடு வாழ்றதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ சாஸ்திரத்தில, அதையெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிடுவேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கலாம். வாழ்க வளமுடன் அனைவரும்.